ஒரு ஆலமரத்தில் ஒரு காகமும் புறாவும் வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தின் கீழே ஒரு முயல் வீடு கட்டி வசித்து வந்தது. முயல் கேரட் சாப்பிட காட்டுக்குள் சென்றது. அப்போது அதிக விலை மதிப்பு உள்ள ஒரு கல் அதன் கண்ணில் பட்டது. அந்த கல்லின் அருகில் முயல் சென்றபோது அங்கு ஒரு நரி வந்துவிட்டது. முயலுக்கு விலைமதிப்பான கல் கிடைத்து விட்டதே. முயலை எப்படியாவது அங்கிருந்து துரத்திவிட்டு நாம் அந்த கல்லை அடைந்து விட வேண்டும். முயல், சின்ன கருப்பு கல் மலை அருகே நிறைய கேரட் இருக்கிறது, நீ சென்று சாப்பிடு. நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன். நீ இந்த கல்லை அடைவதற்காக தானே என்னை துரத்த பார்க்கிறாய். இந்த கல் உனக்கு வேண்டும் என்றால் நீ சொன்ன கருப்பு கல் மலையில் 3 முறை தலையால் முட்டி விட்டு வா, நான் உனக்கு இந்த கல்லை தருகிறேன். நரி ஒத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடியது. நரி சென்றவுடனே அந்த கல்லை எடுத்துக்கொண்டு முயல் அங்கிருந்து ஓடிவிட்டது. முயல் தன்னிடம் இருந்து தப்பிக்க சொல்கிறது என்று தெரியாமல் நரி சென்று மலையில் முட்டிக்கொண்டது. தலை பெரிதாக வீங்கிவிட்டது. முயல் பேச்சை கேட்டு முட்டி தலை வீங்கிவிட்டது. தலை சுற்றுகிறது. முதலில் போய் முயல் அங்கு இருக்கிறதா என்று பார்ப்போம். முயல் என்னை ஏமாற்றிவிட்டு கல்லை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதே. நரியான என்னிடமே நரி தந்திரம் செய்து என்னை முட்டாளாக்கிவிட்டதே. நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நாம் புத்திசாலித்தனமாக நல்ல முடிவெடுத்தால் நாம் எதிலும் வெற்றி பெறலாம்.